Hey viewers, this is Crunch Brights Cross Weaver Studio. What went wrong in Kangua? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சில மாசத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட ப்ரைடா மாறும், இந்திய சினிமாவோட ப்ரைடா மாறும்னு சொல்லி பேசப்பட படம் கொஞ்ச நாட்களா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி கிரிட்டிசிசம் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கங்குவா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கங்குவாவோட ரிவ்யூ இல்ல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படத்துல எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, என்னெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கங்குவால வந்து எனக்கு சூர்யாவோட இன்ட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அந்த தமிழ் சொற்கள வச்சு ஒரு அழகா, கோர்வையா, ஒரு சூப்பரா வந்து சூர்யாக்கான ஒரு இன்ட்ரோ குடுத்திருந்தாங்க. பட் எனக்கு அதுல பிடிக்காத விஷயம் என்னன்னா, அதே மாரி ஒரு இன்ட்ரோவ வில்லனுக்குமே குடுத்தது அங்க வந்து சுத்தமா எடுக்கல. வில்லனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாஸா இந்த மாரி காமிச்சிருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. படத்துல பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, குரோக்கடைல் ஃபைட். அதுக்காக அவங்க மெனக்கெடல் பட்டது அந்த ஆர்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, அதோட மேக்கிங் எல்லாமே வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அது அந்த படத்துக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன குடுத்துருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அத தாண்டி படத்துல பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே அவ்வளவும் பீப்பிளோட கனெக்ட் ஆகுற மாரி இல்ல. அந்த படத்துல அவங்க சொல்ல வர எமோஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகலையோன்ற மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, அவங்க அந்த ஒரு மன்னிப்புன்ற சாங்ல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஃபீல் ஆச்சு. ஏன்னா, கொஞ்சம் ஸ்லோவா போனது அந்த இடத்துல மட்டும் தான் நெனைக்கிறேன் படத்துல. மீதி எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல ஒரு 2எக்ஸ்ல போட்டு நம்ம ஒரு படத்த பார்த்த மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆச்சு. ஸோ, அதனால ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் நம்ம கனெக்ட் ஆகுற அந்த டைமிங்கே அவங்க குடுக்கலன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ, அதனால வந்து ஆடியன்ஸ்க்கு அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து கனெக்ட் ஆகலையோன்ற மாரி எனக்கு வந்து தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க அந்த 30 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதுல கொஞ்சம் நெறைய ட்ரிம் பண்ணியிருந்தாலே படம் இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா ஓடியிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுல அந்த திஷா பட்டானி கேரக்டர் கொண்டு வந்ததும் சரி, அவங்க கலர்ஃபுல்லா காட்டணுன்ட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அது அந்த இடத்துல சுத்தமாவே எடுக்கல அவங்க. அந்த திஷா பட்டானி கேரக்டர் எடுத்திருந்தாலே படத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து அவங்க ஒரு அந்த லேடீஸ் ஃபைட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஃபைட்ல வந்து அவங்க சொல்ல வரதெல்லாம் ஓகே. லாஜிக் வைஸ் ஓகே. பட் அவங்க அந்த கட் டூ கட் வச்சு அந்த ஒரு மேக்கிங்ல போனது வந்து சுத்தமா அந்த இடத்துல எடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க சூர்யா எங்கேயோ இருப்பாரு. அவர் அங்க இருந்து கட்டுறது வந்து இங்க இந்த பொண்ணுங்களுக்கு கேட்டு இவங்க அத வந்து நெனச்சு அங்க ஒரு ஃபைட் பண்ற மாரி அந்த இது வந்து லாஜிக் வைஸ் ஓகே. பட் அந்த கட் டூ கட் போட்டு அவங்க அந்த எடுத்திருந்தது வந்து ஸ்டேஜிங்ல வந்து அவங்க கொஞ்சம் கோட்ட விட்டாங்களோன்னு நெனைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா, அவங்க வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கல அந்த ஸ்க்ரீன் பிளே அவங்க வச்சிருந்ததுக்கும், அவங்க அத மேக் பண்ணதுக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்காத மாரி இருந்துச்சு. படத்துல வேற இன்னும் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் நெறைய இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து அவங்க வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப கத்தி பேசுறாங்க. சூர்யா பேச வந்தாலே போதும், ஒரு அப்படியே அவர் ரொம்ப கத்துறதாவே இருந்துச்சு தவிர, அது வந்து ஒழுங்கா ஆடியன்ஸ்க்கு எடுத்துன்னு போய் சேர்க்கல அவங்க. ஒரு நிறுத்தி நிதானமா, பொறுமையா அவங்க வந்து ஒரு எமோஷன் வெளிய பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப கத்தணும். அந்த இதுக்காக ட்ரைப்க்காக அப்படி பேசணும் அப்படின்னு கத்தணுன்றதுக்காக, ரொம்ப ஒரு மாரி ஓவர் ஷேட் பண்ண மாரி அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்து இந்த படத்துல இன்னொரு ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலயுமே வந்து மெயினா இருக்க சீன்ஸ் வந்து இன்டர்வல் ஃபைட் அப்புறம் கிளைமாக்ஸ் தான். ஸோ இன்டர்வல் ஃபைட் வந்து அந்த ஒரு ஃபைட் முடிஞ்சோனவே அவங்க அந்த இன்டர்வல் விடணும் அப்படின்ற மாரி ஒரு இதுக்கு தள்ளப்பட்ட மாரி ஃபீல் ஆச்சு. அவங்க வந்து அவன் சண்டை போட்டு அந்த இடத்துல ஒரு கத்துனோனே இன்டர்வல் வந்ததுக்கு பதிலா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப்ல அந்த மன்னிப்பு சாங்க்கு முன்னாடி சூர்யா அந்த கிளான விட்டு வெளிய போம்போது, அந்த இடத்துல இன்டர்வல் ஃபைட் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆன மாரி வந்த ஒரு சீன்ஸ்ல வந்து, அப்ப அவங்க இன்டர்வல் ஃபைட் வச்சிருந்தாங்கன்னா, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட செகண்ட் ஹால்ஃப்ல போய் உட்கார்ந்திருப்போம். பட் செகண்ட் ஹால்ஃப்ல போயிட்டு உட்கார்ந்தோனே அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அந்த மன்னிப்பு சாங் கேட்டு அது வரைக்குமே நல்லா சூப்பரா போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்க்கு போறோம் அப்படின்னும்போது, கிளைமாக்ஸ் முன்னாடி வந்து ப்ரீ கிளைமாக்ஸ்ல அவங்க நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஷிப் ஃபைட்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த தலைவனேன்ற அந்த சாங் வரும்போது சூர்யா வந்து அந்த வில்லன்கள வந்து திசை திருப்புறதா இருக்கட்டும், அந்த சீன்ஸ்லாம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஷிப் ஃபைட்ல வந்து அவங்க பண்ணியிருக்க ஆர்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, அங்க அவங்க பண்ண ஸ்டண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. சூர்யா வந்து அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்ல வந்து பைக்ல இருந்து ஃப்ளைட்க்கு ஜம்ப் பண்றதா இருந்தாலும் சரி, ஓகே அது கூட ஏத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்த அந்த ஒரு சிரிப்போட நடந்து வர மாரி, அந்த ஒரு இதுல எமோஷன் வந்து சுத்தமா அங்க செட்டே ஆவல. அவங்க கொஞ்சம் அந்த கிரட்ஜோட, ஒரு கோவத்தோட அப்படி வர மாரி இருந்திருந்தா, அந்த இடத்துல இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அதுக்கப்புறம் படத்தோட இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட புரியல. ஆனா கடைசில அவங்க அந்த பண்ண எடிட்டிங்ஸ் வந்து சுத்தமா செட் ஆவல. அவங்க வந்து எடிட்டிங் நெறைய கட்டு வச்சு ரொம்ப ஓவர்டு பண்ண மாரி ஃபீல் ஆச்சு. படத்துல ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு. இந்த மாரி கேமரா நல்லா இருக்கு. கேமரா ஒர்க்லாம் இன்னும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த வெறும் நேச்சுரல் லைட்ட வச்சு மட்டுமே எடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே ஓவர்டு பண்ணி எடிட்டிங் வந்து பண்ண எல்லா நல்ல விஷயத்தையும் மைனஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும் நாம. படத்துல 2 விஷயம் நல்லா இல்ல. ஒண்ணு ஸ்க்ரீன் பிளே, இன்னொன்னு எடிட்டிங். இவங்க இந்த 2 விஷயத்துலயுமே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெண்ண கடைசியா வந்து பார்ட் 2க்கு லீட் குடுக்கணும்னு குடுத்த மாரி இருந்துச்சு. ஏன்னா, படத்தோட அந்த மெயின் ஆர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஒரு
ஃபிளாஷ்பேக்ல வந்து கங்குவான்றவர் வந்து ஒரு குழந்தைய எப்படி வந்து காப்பாத்தாம தவற விட்டாரு. அதே மாரி ஃபியூச்சர்ல ஒரு இது நடக்குது. ஸோ அந்த இடத்துல காப்பாத்துறாரா இல்லையான்றது தான் அந்த படத்தோட ஒரு சோல் மாரி இருந்துச்சு. ஸோ அது அந்த இடத்திலேயே முடிஞ்சிருச்சு. கடைசி கிளைமாக்ஸ்லயே காப்பாத்துனதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. பட் இவங்க தேவையில்லாம ஒரு பார்ட் 2 குடுக்கணும். அங்க கார்த்திக் கொண்டு வரணும். ஒரு கேமியோ குடுக்கணுன்றதுக்காகவே கொண்டு வந்த மச்சான். அதுல கார்த்திக்கோட பேர் கூட சம்திங் ஏதோ வரும். ஆ தேங்க்ஸ். ரத்தாங்கேசன். ஸோ அந்த பேர் கூட டக்குன்னு வரல. ரத்தாங்கேசன் வெர்சஸ் கங்குவா ஃபேஸ் ஆஃப்ப விட நாங்க வந்து டில்லி வெர்சஸ் ரோலக்ஸ் ஃபேஸ் ஆஃப் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு சீக்கிரம் கூடிய சீக்கிரம் லோகேஷ் எடுப்பாரு. அதுவும் வரும்ன்ட்டு எதிர்பார்ப்போம். ஸோ வாட் வென்ட் ராங் இன் கங்குவா? இதோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து அவங்க ப்ரீ புரொடக்ஷன்ல பண்ண அண்ட் போஸ்ட் புரொடக்ஷன்ல பண்ண சில வொர்க்ஸ் தான் வந்து படத்தோட மெயின் டிராபேக்கா இருந்தது. ப்ரீ புரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த ஸ்டேஜிங் பண்ணதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா, அத அவங்க வந்து புரொடக்ஷன்ல நல்லா பண்ணியிருக்கலாம். புரொடக்ஷன் நல்லா பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து போஸ்ட் புரொடக்ஷன்ல வந்து எடிட்டிங்ல அவங்க சுத்தமா அவங்க ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர்டு பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ இதுதான் வாட் வென்ட் ராங் இன் கங்குவோட கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு படம் நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு தாங்க சொல்லுவாங்க. நாங்க சூர்யாவோட ஜெய் பீம் வந்துச்சு. அப்புறம் சூர்யா ரிப்போர்ட் வந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம். இப்ப நல்லா இல்லன்னும்போது அந்த கிரிட்டிசிசம் ஏத்துக்கணும். அத விட்டுட்டு படத்த ட்ரிம் பண்ணி போடுறோம். அப்புறம் நல்லா இருக்குன்னு பார்த்தா, அப்பயுமே ஓடல தான். அது வேற விஷயம். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்னால சரியில்ல. ரிவ்யூஸ் குடுத்தனால தான் படம் ஓடல அப்படின்றது இல்ல. படம் உண்மையில நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு தான் சொல்லுவாங்க.